சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து மீனா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அழுதுட்ருக்காரு. உடனே மீனாக்கு விஜயா மேலே அவ்வளோ கோவம் வருது. தப்பு செஞ்சதெல்லாம் இந்த மனோஜ். ஆனால் என் வீட்டுக்காரரை மனோஜ் போலீஸில் மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லவர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் விஜயாத்தை அப்படியே நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜயா மேலே மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குங்க அழுதுட்ருக்கீங்க? தப்பு செஞ்ச உங்கள் அண்ணன் மனோஜ் தாங்க அவமானப்பட்டு நிற்கணும். நீங்கள் கிளம்பி வாங்க. உங்கள் அம்மா முன்னாடி நான் நடந்த உண்மையை பேசுகிறேன். உங்களுக்காக எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்ல. வேண்டாம் மீனா, எங்கள் அம்மாவே மனசு மாறணும். அது வரைக்கும் நான் யார்கிட்டையும் இந்த வீட்டில் பேச போகிறதும் இல்லை. நீ எனக்காக எங்கேயும் போய் பேசவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக நான் அமைதியாக இருக்கலாம். ஆனால் வீட்டில் உள்ளவங்களாம் என்ன தானே கேள்வி கேட்பாங்க. இப்போவே ஸ்ருதி வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரோகிணி என்னை கொஞ்சமாவது மதிப்பாங்களா? நானும் தாங்க தலை குனிஞ்சு நிற்கணும். தப்பு செய்யாத நீங்களும் நானும் யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கவும் கூடாது. பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கவும் கூடாது. அவங்க பேசுகிறதுக்கு சரியான பதில் கொடுத்தாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நீங்கள் என் வீட்டுக்காரருங்க, உங்களுக்கு நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன்னா என்ன? தப்பு செய்கிற மனோஜுக்கே இங்கே இந்த ரோகிணி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் அம்மா விஜயா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ நல்லவர். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருப்பேனா என்ன அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. உடனே முத்து அழுதுகிட்டே சொல்கிறாரு, வேண்டாம் மீனா, எதுக்கு பிரச்சனை? எங்கள் அம்மா நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நீ எனக்காக பேசினேன்னா உன்னையும் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான். பார்த்தல்ல, அந்த மனோஜ் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு என்ன மாட்டி விட்டுட்டு இப்போ கூட நான் தான் போலீஸில் மாட்டிக்கிட்டேன், இந்த முத்து மாதிரியே தான் அந்த கிறிஷும் வரப்போகிறான்னு இப்படிலாம் பேசுகிறானே, அவன் கொஞ்சம் கூட நடந்ததை யோசித்து பார்க்க மாட்டான். எங்கள் அம்மாவை அப்படியே நம்ப வச்சுட்டான்ல, அதனால என்ன வேணாலும் பேசலான்னு என் அண்ணன் மனோஜ் நினைக்கிறான் போல அப்படின்னு சொல்ல. உங்கள் அண்ணன் மேலே தப்பே இருந்தாலும் விட்டு கொடுக்காம நீங்கள் வந்து நான் தான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல. முதல்ல நீங்கள் அப்படி செஞ்சுருக்கவே கூடாது. அப்போவே எல்லார் முன்னாடியும் மனோஜ் இப்படிலாம் செஞ்சுட்டான்னு சொல்லி புரிய வச்சுருக்கணும். இனியும் ஏங்க பொறுமையாக இருக்கணும்னு கேட்குறாங்க. நாம் இவங்க பேசுகிற பேச்சுக்கு அமைதியாக இருக்க போய் தாங்க எப்போ பார்த்தாலும் உங்கள் அண்ணன் மனோஜ் இதையே சொல்லி அவமானப்படுத்துகிறாரு. என்னால் தாங்கிக்க முடியலங்க அப்படின்னு மீனா ரொம்ப அழுகிறாங்க. உடனே அங்கேருந்து விஜயாவும், என்ன இந்த மீனா எங்கே போனா? இவ்வளோ நேரம் ஆகுது, இங்கே வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் என்ன தான் செஞ்சிட்ருக்கா இந்த மீனா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா எங்கே இருக்க? உடனே இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மீனாவும் அழுதுகிட்டே அங்கே வரும்போது முத்துவும் வராரு. 2 பேரும் ஒன்றா மாடியிலேருந்து இறங்கி வரதை பார்த்த விஜயா உடனே இங்கே மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வேற வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது நின்று பேசிக்கிட்டே தான் இருப்பீங்களா? என்ன முத்து, மீனா வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்கியா என்ன? உங்கள் 2 பேருக்கும் இங்கே நல்லா சம்பாதிக்கணுன்ற எண்ணமும் இல்லை. எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு தேவையில்லாமல் நீங்கள் வேலை செய்யாமல் மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்ல. அத்தை, நாங்கள் யாரை இந்த வீட்டில் கஷ்டப்படுத்தணும்? உங்களால் தான் என் வீட்டுக்காரர் உட்காந்து அழுதுட்ருக்காருன்னு சொல்ல. அவன் செஞ்ச தப்புக்கு அழுகிறான், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இந்த முத்து என்னைக்கும் திருந்தவே மாட்டான். இவனை நம்பி நீ வேற இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கல்ல, உன்னை நினச்சாதாண்டி ரொம்ப பாவமாக இருக்குது. பேசாமல் போய் வீட்டு வேலையை பாரு. அதை விட்டுட்டு இந்த முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறன்னு பேசினேன், அவ்வளவுதான். இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு 2 பேரையும் இங்கேருந்து அனுப்பிடுவேன். போனா போதுன்னு இந்த முத்து இந்த வீட்டில் தங்குறதுக்கு நான் இடம் கொடுத்துருக்கேன். அதனால் நான் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு அமைதியாக இருக்கிற வழியை பாருங்க. என்ன, என் வீட்டுக்காரர் வந்து சப்போர்ட் பண்ண போய் தான் முத்து இந்த வீட்டில் இருக்கான். அதுலேயும் என் மாமியார் இருக்காங்களே, முத்துவை விட்டு கொடுக்காம ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அதனால அமைதியாக இருந்தேனே தவிர்த்து, மற்றபடி உங்கள் யார் மேலேயும் எனக்கு அக்கறையும் இல்லை, பாசமும் இல்லை. என் பையன் மனோஜ் உண்மையை மட்டும்தான் பேசுவான். அவன் முன்னாடி இந்த முத்து அவமானப்பட்டு நின்னதுக்கு நீ என்ன முத்துக்கு ஆறுதலாக பேச போனியா? என்னதான் நீ ஆறுதலாக பேசினாலும் முத்து செஞ்சது எல்லாமே தப்பு தான். நீ தான் இந்த முத்துவை நம்பி ஏமாந்து போய் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்ட. உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா? முத்து சொல்லிட்டானான்னு கேட்க, போதும் அத்தை, இனி என் வீட்டுக்காரரை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, அவ்வளவுதான். உங்கள் பையன்ற உரிமையில் நீங்கள் பேசியிருந்தா நான் பொறுமையாக இருப்பேன். ஆனால் நீங்கள் அப்படிலாம் பேசலை. உங்கள் பையன் மனோஜ் தான். அதனால் எங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. இதுக்கு மேலே எதுவும் என் வீட்டுக்காரரை பற்றி பேசாதீங்கன்னு சொல்ல, நீ என்ன இவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க. இப்போ வீட்டு வேலையை பாப்பியா மாட்டியான்னு கேட்குறாங்க. முடியாது த, நான் இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல. உடனே இங்கே முத்துவும், வேண்டாம் மீனா, இப்போ எதுவும் பேசாத. ஏற்கனவே வீட்டில் உள்ள எல்லாரும் பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல. இனியும் எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்காக தாங்க அமைதியாக இருக்கேன். இவங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு கொடுக்கணுன்ற அவசியமே எனக்கு இல்லை அப்படின்னு கோவமாக பேசிட்டு மீனா அங்கேருந்து போகிறாங்க.
என்ன முத்து, இந்த மீனா கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்து 2 பேரும் நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்களா? நீ என்னைக்குமே என் மகனாகவே முடியாது. உன்னை நான் என் பையனா நான் ஏற்றுக்க போகிறதே கிடையாது. ஏன்னா நீ நல்லவனே இல்லை அப்படின்னு விஜயா பேசிட்டு போனதால இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க ரோகிணிக்கும் மனோஜுக்கும் அவ்வளோ சந்தோஷம். உடனே இங்கே ரோகிணியும் மனோஜ் என்னதான் நடக்குது, இந்த முத்து அப்படி என்னதான் செஞ்சாரு, நீ வேற என்னென்னவோ சொல்லிட்டு இருக்க, விஜயாத்த மீனாவையும் முத்துவையும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. இந்த முத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவ்வளோ கோவப்படுவார், பேசுவார். இப்போ என்ன அமைதியாக இருக்காரு, விஜயாத்த பேசும்போதெல்லாம் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. உண்மையாகவே இங்கே போலீஸ் வந்து முத்துவை கூப்பிட்டு போயிட்டாங்களா, அப்படி என்னதான் செஞ்சார் முத்துன்னு கேட்க, அதெல்லாம் ஏன் கேட்குற, ஆனால் நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். இந்த முத்து இப்போ மட்டும் இல்லை, முன்னாடியே ரொம்ப கோவப்படுவான். அவன் செஞ்சதெல்லாம் சொல்லப்போனால் இந்த முத்து மீனாவை யாருமே மதிக்க மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல ரோகிணிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு காரணம் போதும், இங்கே முத்து பெரிய தப்பு பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த முத்துவை எப்படியாவது மீனா முன்னாடி அவமானப்படுத்தணுமே, என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு 2 பேரும் என்னெல்லாம் செஞ்சாங்க. என்னை வந்து விஜயாத்த கிட்ட மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் விஜயாத்த என்னை வந்து கொஞ்சம் கூட மருமகளாக ஏற்றுக்காமல் வீட்டு வேலையை செய்ய வைக்கிறதுன்னு அவமானப்படுத்தி பேசுறதுக்கெல்லாம் காரணம் இந்த முத்து தானே. இன்னைக்கு அவரே அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு. மீனா கண் கலங்கி நிற்கிறாங்க, 2 பேரும் அழுகுறாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நாளைக்கே முத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி அவங்க 2 பேரையும் அவமானப்படுத்தி மறுபடியும் பெரிய பிரச்சனை செய்யணும். இந்த வீட்டில் முத்துவும் மீனாவும் இருக்கவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி. விஜயா பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அந்த சமயம் இங்கே அண்ணாமலையை பார்த்து மீனா கேள்வி கேட்குறாங்க. என்ன மாமா, வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க, ஆனாலும் உண்மை என்னன்னு எல்லார்கிட்டேயும் சொல்லாமல் அமைதியாகவே இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன மீனா செய்ய முடியும்னு சொல்ல, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும்ல, எனக்கும் உங்கள் பையன் மூலமாக எல்லா உண்மையும் தெரியும். தப்பு செஞ்சது மனோஜ் தானே. அப்படி இருக்கும்போது இங்கே தன்னுடைய அண்ணன் மனோஜ் வந்து போலீஸில் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக உண்மை என்னன்னு சொல்லாமல் தான் மேலே தான் தப்பு இருக்குன்னு இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு உதவி செஞ்ச முத்துவை எல்லாரும் தேவையில்லாமல் பேசும்போது நீங்கள் வந்து மனோஜை கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் உண்மையும் சொல்லியிருக்கணும்ல. அப்போ தானே இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிற ரோகிணி ஸ்ருதின்னு எல்லாருக்குமே என்ன நடந்துச்சுன்னு புரியும். எல்லாரையும் நான் சமாளிக்க முடியாமல், யார் முகத்துலையும் முழிக்க முடியாமல் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தான் உண்மை தெரியுமே, தெளிவாக இதெல்லாம் சொல்லியிருந்தா இந்நேரத்துக்கு விஜயாத்தை வந்து முத்துவை தன்னுடைய மகனாக ஏற்றிருந்துருப்பாங்க, நல்லபடியாக பார்த்துருந்துருப்பாங்கல்ல. நீங்கள் ஏன் இதெல்லாம் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி மீனா கேள்வி கேட்டு அழுகிறாங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா மீனா, இந்த உண்மையை முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஆனால் இப்போ நான் சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தான் அமைதியாகவே இருக்குன்னு சொல்ல, தப்பு செஞ்சது உங்கள் பையன் மனோஜ் தான், இது நல்லாவே தெரியும். அவர் இந்த வீட்டில் இருக்கலான்னு விஜயாத்தை சொல்கிறாங்க. எந்த தப்பும் செய்யாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற நாங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த முத்து போனால் போதும் தான் இந்த வீட்டில் நான் தங்க விட்டுருக்கேன், இந்த இடம் கொடுத்துருக்கேன். நீங்கள் 2 பேரும் என்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்களோ அன்னைக்கு தான் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி மனோஜுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுற விஜயாத்தை மனசை என்னால் மாற்றவே முடியாது. மாற்றணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை. ஆனால் என் வீட்டுக்காரர் முத்துவுக்காக ஏதாவது செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நான் எல்லார்கிட்டேயும் உண்மையை நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி மீனா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த சமயம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ரோகிணிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன மீனா, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கீங்க? இல்லை, முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அவர் நல்லது செஞ்சால் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் அந்த முத்து தான் இப்படி படிக்க வேண்டிய நேரத்தில் சரியாக படிப்பில் கவனமே இல்லாமல் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுருக்காரே. பார்த்தீங்கள்ல, மனோஜ் தான் விஜயாத்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்பயுமே விஜயா ஆண்டி மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இனி என்னையோ மனோஜையும் அவமானப்படுத்தணும்னு நினச்சா நான்லாம் சும்மா இருக்க மாட்டேன். அதான் உங்கள் வீட்டுக்காரர் முத்து என்னெல்லாம் செஞ்சாருன்னு மனோஜ் என்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாரே. இப்படி தன்னுடைய ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம தன்னுடைய ஃப்ரெண்டுக்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காரு. இப்படி முத்து செய்வாருன்னு நான் நினைக்கவே இல்லை. இதெல்லாம் மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களா? இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. இனியாவது முத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை ரோகிணி, நீங்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்ல, எனக்கு தெரியுங்க அவர் என்னெல்லாம் செஞ்சார், எதுக்காக விஜயா ஆண்டி வந்து பாட்டி வீட்டில் கொண்டு போயிட்டு இங்கே முத்து இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு வந்தாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அவர் செஞ்ச தப்பால் தான் இப்போ வரைக்கும் விஜயா ஆண்டி மனசு மாறாமல் முத்துவை மகனாக ஏற்றுக்க மாட்டேன்னு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. ஆனால் மனோஜ் அப்படி இல்லை. இங்கே விஜயா ஆண்டியோட பேச்சை கேட்டு நல்லபடியாக படித்து இப்போ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு. இந்த மாதிரிலாம் உங்களால் நல்லபடியாக முன்னேற முடியுமா? இல்லை நல்ல பேர் தான் வாங்க முடியுமா? போனால் போதுன்னு இங்கே தங்கிட்டு இருக்கீங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள்.
ஏற்கனவே என்னை மாட்டி விட்ட வரைக்கும் போதும். என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் இனி நீங்கள் செய்யாதீங்க. உங்கள் 2 பேருக்கும் என்னை பற்றி பேசுறதுக்கு கூட தகுதி இல்லை, புரியுதா அப்படின்னு ரோகிணி பேசிட்டு போகிறாங்க. உடனே இங்கே அண்ணாமலை அமைதியாக இருக்க, பார்த்தீங்களா உங்கள் மருமக ரோகிணி என்னவோ என் வீட்டுக்காரர் மேலே தான் தப்பு இருக்குன்னு பேசிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல, எதுவுமே பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு அண்ணாமலை. இங்கே முத்துவோட நிலைமையை நினச்சி ரொம்பவே அண்ணாமலை அழ ஆரம்பிக்கிறாரு. மீனா கேட்குற கேள்வியும் சரிதானே. வீட்டில் உள்ளவங்க கிட்ட மனோஜ் தேவையில்லாமல் பொய் சொல்லிட்டு இருக்கான். தான் மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரியும், முத்து தான் தப்பு செஞ்ச மாதிரியும், எல்லார்கிட்டேயும் தான் மட்டும்தான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி முத்து மேலே எப்பயுமே பொறாமையாக இருப்பானோ அதே மாதிரி இப்போ வரைக்கும் மனோஜ் திருந்தாமல் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கானே. அதனால் ஏன் முன்னாடியே ரோகிணி மீனாவை கேள்வி கேட்டுட்டு போகிறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக வேறு வழியில் உண்மையை சொல்லி தான் ஆகணும். வீட்டில் உள்ள எல்லாருக்கும் என்னதான் நடந்துச்சுன்னு சொன்னாதான் இங்கே முத்து மேலே தப்பு இல்லைன்னு எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. முத்துவையும் மீனாவையும் இப்படி ஏளனமாக பேசாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி பேசிட்டு போன பேச்சால இங்க அண்ணாமலை இப்படி ஒரு முடிவெடுக்கிறாரு. எப்பயும் போல் மீனா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இங்கே எல்லாரும் சாப்பிட வருவாங்கன்னு காத்துட்ருக்காங்க. இங்கே வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சுருக்காங்க. அந்த சமயம் முத்துவும் சீக்கிரமாக சவாரி முடிச்சுட்டு வந்த உடனே, நீங்கள் முதல்ல சாப்பிட வாங்குங்க, நீங்கள் சவாரிக்கு போகணும், வேலை தான் முக்கியம்னு வீட்டுக்கே வராமல் இருக்கீங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்னு மீனா முத்துவை கூப்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே விஜயாவும் அண்ணாமலையும் பார்த்துட்ருக்க. உடனே விஜயா கேட்குறாங்க, என்னங்க இது, நாம் யாருமே சாப்பிடல, அதுக்குள்ளே இந்த முத்து சாப்பிடணும்னு மீனா சொல்லிட்டு இருக்கா. நம்ம எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தானே அவங்க 2 பேரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், ஏன் அப்படி நினைக்கிற, முத்து சவாரி முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வந்திருக்கான், சாப்பிட்டுட்டு அவன் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், உனக்கு வேணும்னா நீ போய் சாப்பிட வேண்டியதானே, தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத விஜயா அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் சொன்னல இந்த முத்து மீனாவை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு, அதென்ன மற்றவங்களெல்லாம் கூப்பிடாம முத்துவை மட்டும் உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கா இந்த மீனா, வர வர இந்த மீனா செய்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் ரொம்பவே கோவமா இப்படி அண்ணாமலை கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இங்கே முத்துவுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க மீனா. உடனே முத்து சொல்கிறாரு, என்கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு நீ இருக்க, ஆனால் நீ சாப்பிட்டியான்னு பார்க்க நான் வீட்டுக்கு கூட வரதே இல்லை. நீ சாப்பிட்டியா மீனா, நீ முதல்ல உட்காரு மீனா, நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, வீட்டில் யாருமே சாப்பிடலை, அவங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் நான் தனியாக சாப்பிட்டுக்கிறேனேன்னு சொல்ல, ஏன் மீனா, இந்த வீட்டில் நீ மட்டும்தான் இவ்வளோ வேலை பார்க்குற, நீயும் தானே வெளியில் போய் பூ கொடுக்க போகிற, டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிற, அப்போ உனக்கும் டயர்டாக தானே இருக்கும், நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே மீனா, நீ எனக்கு சாப்பாடு பரிமாறிட்டேனா, நீ சாப்பிட்டுட்டு நீ வா, நம்ம போயிட்டு வெளியில் எதுவும் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரலாம், எங்கள் அம்மா இருக்காங்க, ரோகிணி ஸ்ருதின்னு எல்லாரும் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைங்க, ஏற்கனவே நீங்கள் ரொம்ப மனசு வேதனையோடு இருக்கீங்க, இப்போ நாம் இப்படி ஒரு வேலையை செஞ்சால் விஜயாத்தை திட்டுவாங்க, அப்புறம் பிரச்சனை பெருசாயிரும், வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நம்ம எங்கேயும் வெளியில் போக வேண்டாம், நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, நம்ம கொஞ்ச நேரம் மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம், உங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும், எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, இங்கே முத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அங்கே விஜயா சொல்கிறாங்க, என்ன இங்கே நிறைய சம்பாதிக்கிறவங்கெல்லாம் இன்னும் சாப்பிடலை, சாதாரண ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கான், இந்த முத்துக்கு சம்பாதிக்க கூட தெரியாது, இவனுக்கு நீ முதல்லையே உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்க, இந்த வீட்டில் என்ன நடக்குது, மற்றவங்களெல்லாம் நீ கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, யார் யாருக்கு வேணுமோ சாப்பிடுவாங்க, என் வீட்டுக்காரர் சரியாக வீட்டுக்கு கூட வரதில்லை, எல்லாமே அந்த மனோஜால தான், அப்படி இருக்கும்போது நாங்கள் இங்கே இங்கே உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, என் வீட்டுக்காரர் சாப்பிடும்போது தான் இப்படி பேசுவீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அத்தை, ஏற்கனவே எங்களை நீங்கள் தப்பாக தான் புரிஞ்சு வச்சுருக்கீங்க, நல்லது நாங்கள் செஞ்சாலும் அதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, தப்பு செய்கிற மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கன்னு சொல்லும்போது, போதும் மீனா, என் பையன் மனோஜை பற்றி பேச உனக்கும் இந்த முத்துவுக்கும் தகுதியே கிடையாது, உரிமையும் கிடையாது, நீ எல்லாம் என் முன்னாடி நின்று பேசுகிறல்ல, சமைச்சு வச்சதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறணும், வீட்டு வேலையை சரியாக செய்யணும், அதை விட்டுட்டு இந்த முத்துவுக்கு போய் சாப்பாடு பரிமாறன்னு சொல்ல, என் வீட்டுக்காரருக்கு நான் சாப்பாடு பரிமாறுறேன், இதில் என்ன தப்பு இருக்குது, நீங்கள் யார் பிரச்சனை செய்கிறதுக்கு, இவர் தான் உங்கள் பையனே இல்லைல்ல, நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் எங்களை மதிக்கலனாலும் மதிப்பு மரியாதை கொடுக்கலனாலும் வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்குறோம், வேற நாங்கள் இங்கே சாப்பிடாம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதானே பார்த்தேன், நீ எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி பேசுறியே, மனோஜ் மாதிரி சம்பாதிச்சா உன்னை கையில் பிடிக்க முடியாது போலன்னு சொல்ல, போதாத்த, அவர் சம்பாதிக்கிறாருன்னா அண்ணாமலை மாமா பணம் இல்லாமல் இருந்திருந்தா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாரா, கடையோட ஓனர் ஆயிருப்பாரான்னு கேட்கும்போதே அங்கே ரோகிணியும் மனோஜும் வந்துடுறாங்க.
என்னை பற்றி எதுக்குமா இந்த மீனா பேசிகிட்டு இருக்காங்க? இவங்களுக்கு என்னம்மா இருக்குது என்னை பற்றி பேசுகிறதுக்கு? ரோகிணி பாத்தியா இந்த மீனா எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு? நான் என் அப்பா பணத்தில் தான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் அம்மாவா வந்து எனக்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணம்லாம் கொடுத்தாங்க? உங்கள் வீட்டில் உள்ள பணமாங்க அப்படின்னு சொல்லி மனோஜும் ரோகிணியும் மீனாவை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை செய்கிறாங்க. உடனே விஜயாவும், அதானே இத்தனை நாள் மனோஜ் பேசாமல் இருந்தா இன்னைக்கு தெளிவாக பேச ஆரம்பிச்சிட்டான்ல. மனோஜ் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு மீனா. நீயா வந்து பணம் கொடுத்த என் பையன் பிஸ்னஸ் ஆரம்பிக்க நீ எல்லாம் கேள்வி கேட்குற? இதுக்கு மேலே மனோஜை பற்றி பேசினேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவை வந்து திட்டுறது மட்டும் இல்லாமல் பலார்னு வெளுத்து வாங்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்க விஜயா. இதை பார்த்துட்டு தாங்கிக்க முடியாத முத்து, போதுமா, இதுக்கு மேலே என் மனைவி மீனாவை பற்றி யாராவது ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான். நானும் ரொம்ப பொறுமையாக இருந்தேன். எந்த உண்மையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. போனா போது மனோஜ் நல்ல பேர் வாங்கிட்டு போகட்டும். இனி அந்த உண்மையை சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் என் முன்னாடியே எல்லாரும் மீனாவை திட்டுறீங்க, அவமானப்படுத்துறீங்க. ஏன் மீனா எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டா, நானும் சாப்பிடணும்னு உக்காந்துட்டேன். அதுதானே தப்பு? இந்த வீட்டில் நான் சாப்பிடக்கூடாதுல்ல? எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறமா நானும் மீனாவும் சாப்பிடணும், அப்படி தானே? அப்படி இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல உடனே மனோஜ் வந்து சொல்கிறாரு, அப்போ மீனாவை கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிப்போ, எதுக்கு இன்னும் இங்கே இருக்கேன்னு சொல்ல உடனே ரோகிணியும், ஆமாம் என் வீட்டுக்காரர் சரியாக தான் சொல்கிறாரு. இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க. உங்களை இந்த வீட்டில் தங்க வச்சிருக்கவே கூடாது. ஏற்கனவே இந்த வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீங்கள் தான் முத்து. எவ்வளோ கோவப்படுவீங்க, எவ்வளோ பிரச்சனை செய்வீங்க. இதெல்லாம் காரணம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு மனோஜ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, நீங்களாம் எங்ககிட்ட பேசவே பேசாதீங்க. மீனா செஞ்ச தப்பெல்லாம் இந்த முத்துக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. விஜயாத்தேவே எதிர்த்து பேசுகிறீங்கன்னு கேட்க உடனே முத்து சொல்கிறாரு, நான் பேசும்போது பார்லலமாக என்கிட்ட மட்டும்தான் பேசணும். மீனா கிட்ட பிரச்சனை செய்யணும்னு நினச்சா பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஆமாம், எங்கள் அம்மாவை எதிர்த்து பேசினா என்ன தப்பு? அவங்க செய்கிறது எல்லாமே தப்பு தானே? அப்போ அப்படி தான் நாங்கள் பேசுவோம். உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி அமைதியாக நிற்கிறாங்க. உடனே அங்கே வந்த ரவியும், வேண்டாம் முத்து, இதுக்கு மேலே பிரச்சனை செய்ய வேண்டாம், பிரச்சனையை பெருசாக்கவும் வேண்டான்னு சொல்கிறாரு. உடனே இங்கே ஸ்ருதியும், ஆமாம் மீனா, அதான் விஜயாத்தையை பற்றி நமக்கு தெளிவாக தெரியுமே. எப்படியாவது மீனாவையும் முத்துவையும் அவமானப்படுத்தணும் தான் இப்படிலாம் செய்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் ரவியும் ஸ்ருதியும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் முத்து சொல்கிறாரு, இதுக்கு மேலே தான் ரவி நான் பொறுமையாக இருக்கக்கூடாது. உண்மை என்னன்னு தெரிஞ்சா என் மேலே தப்பே இல்லைன்னு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. ஏன் முன்னாடியே மீனாவை அவமானப்படுத்துறது, என்ன தப்பாக பேசுறது, ஏன் இந்த வீட்டில் நிம்மதியாக உட்காந்து சாப்பிடக்கூட முடியலனா, அப்போ நானும் தெளிவாக முடிவெடுத்து உண்மையை சொல்லணும்ல. எனக்கும் மீனாக்கும் இந்த வீட்டில் மதிப்பு மரியாதை கிடைக்கலனா இங்கே நான் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த வீட்டுக்குன்னு இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மனோஜ் இப்போ தான் ஏதோ பிஸ்னஸ் செய்கிறான். ஆனால் மனோஜை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு மனோஜை நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்ல உடனே விஜயாவும், அப்படி தான் நான் செய்வேன், உனக்கு என்ன? அதான் நான் சொல்லிட்டேன்ல, உன்னையும் மீனாவையும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போகிறதே இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்பணுன்றதுக்காக நான் எதையும் சொல்ல போகிறதும் இல்லை. ஆனால் உண்மை என்னன்னு சொல்லுவேன். இந்த மனோஜ் வந்து நல்லவனே இல்லைன்னு நான் தெளிவாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரோகிணி சொன்னீங்க? மனோஜ் ரொம்ப நல்லவருன்னு இங்கே விஜயாத்தை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்கல்ல, இனி புரிஞ்சுப்பாங்க. நான் யாருன்னு புரிஞ்சுப்பாங்க, இந்த மனோஜ் எப்படிப்பட்டவனும் புரிஞ்சுப்பாங்கன்னு முத்து சொல்கிறாரு. ஆமாம், போலீஸ் தேடி வந்தாங்க. அந்த சமயம் நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். அப்போ எங்கள் அம்மா என்னை தப்பாக நினச்சிருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் தெளிவாக உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே மனோஜும், வேண்டாம் முத்து, இப்படிலாம் நீ பேசாத, யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்ல, எனக்கு தெரியும் உனக்காக நான் இத்தனை நாள் உண்மையை மறைச்சி வச்சுருந்தேன். அதே மாதிரி இனியும் இருப்பேன்னு நினச்சியா? இனி நீ என் அண்ணனே கிடையாது. உனக்காக நான் எதுவும் செய்ய மாட்டேன். அப்படி உனக்கு நல்லது செஞ்சு தான் இப்போ நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன் சொல்லிட்டு இங்கே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு முத்து. போலீஸ் தேடி வந்தப்ப எவ்வளவோ என் அம்மா கிட்ட சொன்னேன், நான் எந்த தப்புமே செய்யலைன்னு. இப்போ சொல்கிறேன், நான் உள்ளே போனதுக்கு காரணமே இந்த மனோஜ் தான். என் அண்ணன் மனோஜ் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை கண் கலங்கி நிற்கிறாரு. மீனா சொல்கிறாங்க, நீங்கள் உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவியும், அப்போ என்ன தான் நடந்தது? நீ தான் தப்பு செஞ்சேன்னு நாங்கள் எல்லாருமே நம்பிட்டு இருந்தோமே, அப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்க உடனே இங்கே முத்து ஒவ்வொன்றா சொல்கிறாரு. பாட்டி என்ன இங்கேயே இனி படிக்கலாம், உங்கள் அம்மா கூடயே நீ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் தான் பாட்டி என்னையும் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தானே தெரிஞ்சுது எங்கள் அம்மா என்னை அப்படியே மறந்துட்டாங்க.
இங்கே நான் பாட்டி வீட்டிலே இருந்ததுனால என்கிட்ட ஃபோன் பேசாமல் என்னை பார்க்காம என்னால் தான் பிரச்சனை வரும்னு நம்பி என்னை கண்டுக்காமையே இருந்துட்டாங்க. ஆனால் என்னை பார்த்த உடனே எங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சேன். அந்த சந்தோஷம் எங்கள் அம்மா முகத்தில் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மனோஜ் தான் முக்கியம்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்க. அதனால தான் நானும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா என் பாட்டி என் கூட அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. அதே மாதிரி என் அப்பாவும் என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டதுனால ஒவ்வொரு வேலையாக என்னை செய்ய சொன்னாங்க எங்கள் அம்மா. அது மட்டுமா, இனி நீ வீட்டு வேலையும் செய்யணும், நீ எல்லாம் படித்து என்ன செய்ய போகிறேன்னு என்னை திட்ட ஆரம்பித்தாங்க. இந்த மனோஜ் முன்னாடியே என்னை தேவையில்லாமல் பேசினாங்க. அதுக்காகவே நான் எப்பயுமே இந்த வீட்டில் இருந்தால் அம்மா திட்டுறாங்கன்னு வெளியில் விளையாடுறதுக்காக போவேன். அப்போ எனக்கும் வந்து நல்ல ஃப்ரெண்டெல்லாம் இருந்தாங்க. அந்த சமயம் நான் மட்டும் நல்ல ஃப்ரெண்டுங்களோட விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு இந்த மனோஜ் ரொம்பவே பொறாமையில தான் இருந்தான். அது மட்டுமா, அவன் தேவையில்லாமல் என் ஃப்ரெண்டுங்க கிட்ட பேசாமல் பிரச்சனை செய்கிறதுன்னு இப்படி ஒவ்வொன்றா செய்ய, அங்கே விளையாட போன இடத்துலையும் அவன் என் ஃப்ரெண்டு கிட்ட பிரச்சனை செஞ்சு அதுக்கப்புறம் நடந்ததை வந்து இந்த மனோஜே சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் எதுவும் சொல்ல மாட்டேன், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன், இப்போ என் வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு இல்லை, அந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த முத்து தான். முத்து கூட தான் அவர் எப்பயுமே இருப்பாருன்னு மனோஜ் வீட்டுக்கு வந்து பொய் சொன்னது தான் காரணம். அது மட்டுமா, இங்கே என் வீட்டுக்காரர் மேலே தப்பு இல்லை, அன்னைக்கு பிரச்சனை செஞ்சது இந்த மனோஜ் தான் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக அங்கே முத்துவோட ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு, அவங்க அப்பாவும் அம்மாவும் முத்து மேலே தான் தப்பு இருக்குன்னு நம்பி இங்கே போலீஸ்கிட்ட எதுக்காக முத்துவை மாட்டி விட்டாங்க அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்ல மனோஜ் வந்து கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு. தலை குனிஞ்சு நிற்கிறாரு. உடனே அண்ணாமலையும், ஆமாம் விஜயா, முத்து சொல்கிறது எல்லாமே உண்மைதான், இது எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் என்ன செய்ய, முத்து தான் என்கிட்ட வந்து, அப்பா இந்த உண்மையெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா மனோஜோட வாழ்க்கையில் பிரச்சனை வரும், இப்போ ஏற்கனவே நான் அம்மாவை பிரிஞ்சு தான் இருந்தேன், ஆனால் அதனால் எனக்கு இதெல்லாம் பெருசாக தெரியாது, ஆனால் மனோஜ் அம்மா கூடவே இருந்துட்டான், நான் இந்த வீட்டுக்கு வந்தது கூட மனோஜுக்கு பிடிக்கல, அம்மாவோட பாசம் எனக்கு கிடைக்கவே கூடாதுன்னு என்னை தேவையில்லாமல் அம்மா கிட்ட என்னென்னவோ சொல்லி நான் தான்ப்பா வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்கிறது, அம்மா எப்பயுமே என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப ஆசையாக அம்மா அப்பா கூட இருக்க போகிறேன்னு வந்த எனக்கு இங்கே ஏன் தான் வந்தனோ அப்படின்ற எண்ணம் வந்ததுக்கு காரணமே இந்த மனோஜ் தான்ப்பா. அம்மா எப்போ பார்த்தாலும் என்னை புரிஞ்சிக்காம என்னை திட்டுறது அவமானப்படுத்துறதுன்னு இந்த மனோஜ் முன்னாடி இப்படி செஞ்சுட்டு இருந்ததுனால அவன் வந்து இப்படி ஒரு தப்பை செஞ்சுட்டு நான் தான் முத்துதாம்மா இப்படியெல்லாம் செஞ்சான்னு சொல்ல அதை அப்படியே அம்மா நம்பிட்டாங்க. நான் பேசாமல் பாட்டி வீட்டில் இருந்திருந்தா கூட இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காது அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி முத்து வந்து அழுகிறாரு. எனக்கு இப்போ என் ஃப்ரெண்டும் இல்லை, ஆனால் தப்பு செஞ்சது நான் தான்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது எங்கள் அம்மா என்னை வந்து ரொம்பவே நான் இருக்கவே கூடாதுன்ற மாதிரி, இந்த வீட்டில் முத்து இருக்கக்கூடாது, உங்கள் அம்மா வீட்டுக்கே மறுபடியும் அனுப்பி வைங்க, முத்து இங்கே இருந்தால் மனோஜ் நல்லபடியாக படிக்க முடியாது, முத்து மாதிரியே மனோஜும் மாறிடுவான்னு சொல்லி அப்படியே என்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட பேசாமல் எனக்கு என் பாட்டி மட்டும்தான் முக்கியன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக செஞ்சு இங்கே மனோஜுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அம்மா கிட்ட இப்படிலாம் சொல்லி கொடுத்து இப்படி தலகுனிய வச்சு நானும் இங்கே வந்து போலீஸில் மாட்டிக்கிறதுக்கு காரணமே இந்த மனோஜ் தான். தப்பு செஞ்ச இவன் என்னவோ நல்லா தான் இருக்கான், ஆனால் மனோஜுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நல்லது நினச்சேன்னா இப்படி வந்து அவமானப்பட்டு இப்போ நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலையும், எல்லாமே உண்மை, மனோஜுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தப்பு செஞ்சது நான் தான்னு ஒத்துக்கிட்டான் முத்து. ஆனால் இப்போ அவனையே புரிஞ்சிக்காம எல்லாரும் இப்படி பேசுகிறீங்களே, என் பையன் முத்து என்னைக்கும் இப்படி ஒரு தப்பை செய்யவே மாட்டானே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ரொம்பவே அழுகும்போது மீனா கேள்வி கேட்குறாங்க, என்ன மனோஜ், இந்த உண்மையை உங்கள் தம்பி சொல்லவே மாட்டாருன்னு நினச்சிங்கல்ல, இங்கே முத்து உண்மையை சொன்ன உடனே உங்களால் தாங்கிக்க முடியலல்ல, உங்களால் தானே இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க எந்த பதிலும் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு மனோஜ். இது எல்லாத்தையும் விஜயா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே ரவியும், மனோஜ் இப்படிலாம் நீ செஞ்சுருக்கிறியான்னு கேட்கும்போது உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, நேற்று கூட முத்துவை அந்த பேச்சு பேசுனீங்க, முத்து தான் தப்பு பண்ணாரு, அதான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாருலாம் பேசுனீங்க, ஏன் மனோஜ், நீங்கள் செஞ்ச தப்புக்கு அவர் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு, நம்ம அண்ணன் நல்லா இருக்கணும்னு நினச்சிருக்காரு, ஆனால் நீங்கள் இன்னும் தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, அசிங்கமா இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மனோஜை கேள்வி கேட்க விஜயாவும் மனோஜும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அந்த சமயம் மீனா சொல்கிறாங்க, என்னத்த இவ்வளோ நேரம் ரொம்ப பேசுனீங்க, அந்த பேச்சு பேசுனீங்களே உங்கள் பையனை பார்த்து, இப்போ என்ன பதில் பேசாமல் நிற்கிறீங்கன்னு கேட்க மனோஜ், இப்படி செஞ்சியா, அப்போ அந்த பையனுக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் நீதானா, முத்துவோட ஃப்ரெண்டுக்கு நீ தான் பிரச்சனை செஞ்சியான்னு கேட்குறாங்க. அம்மா நான் சொல்ல வரேம்மா அப்படின்ட்டு, அம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேம்மா, நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, என்ன சொல்ல போகிற, மறுபடியும் பொய் சொல்ல போறியா, முத்துவை பற்றி என்கிட்ட தப்பாகவே பேசிகிட்டு இருப்ப, முத்து சரியில்லை, இந்த வீட்டுக்கு அவன் ஏன் வந்தான்னு என்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்த,
முத்து இல்லாதப்ப நான் வேற தனியாக இருக்கேன்னு உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சேன், உன்னை நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சேனே. இப்போ அடுத்தவங்களுக்கு வேற பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சுட்டு எந்த தப்பும் செய்யாத மாதிரி என்கிட்ட முத்துவை பற்றி நீ பொய் சொன்னியான்னு கேட்குறாங்க. அம்மா நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்கம்மான்னு சொல்லும்போதே, உண்மையை சொல்லு, நீ உண்மையை சொல்லவே மாட்ட அப்படின்னு சொல்லும்போது, அம்மா ஆமாம்மா, அந்த முத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அப்புறம் என்கிட்ட பேசாமல் இருந்துட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லை, அப்பா எப்பயுமே முத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரு. பாட்டியும் முத்துவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்குன்னு இருந்தது நீங்கள் தான்மா. நீங்கள் மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணால் போதும்னு நினச்சேன். உங்ககிட்ட நான் எப்பயுமே நல்ல பேர் வாங்கிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் என்ன செய்யன்னு யோசித்தேன். அதே மாதிரி எனக்குன்னு பெருசாக எந்த ஃப்ரெண்டுமே இல்லைம்மா. ஆனால் முத்து எல்லார்கிட்டேயும் நல்லபடியாக பேசி நல்ல பேர் வாங்கினதால முத்துக்கு நிறைய ஃப்ரெண்டுங்க இருந்தாங்க. அதனால நான் தாம்மா இதெல்லாம் செஞ்சுட்டேன். முத்துவை மாட்டி விடணுன்றதுக்காகவே இப்படி செஞ்சேம்மா. ஆனால் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் முத்துவால் எல்லாருக்கும் தெரிய வரும். உண்மையை முத்து சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. அப்புறம் கூட முத்து என்னை மாட்டி விட்டுருவானோன்னு யோசித்தேன். ஆனால் என் மேலே உள்ள பாசத்தில் முத்துவே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு அவனும் உள்ளே போயிட்டாம்மா. இப்போ என்னை மன்னிச்சிருங்கம்மா. அதான் இத்தனை நாள் ஆயிடுச்சுல, என்னை தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஏன்டா இப்படி செஞ்ச, ஏன் பொய் சொன்னேன், ஏன் முத்துவை பற்றி என்கிட்ட எப்பயுமே தப்பாக பேசி என் மனசை மாற்றினேன். நீ மட்டும்தான் நல்லது செய்கிறேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் முத்துக்கிட்ட பேசாமல், நான் முத்து வந்ததுக்கப்புறமா அவனை கவனிக்காமல், அவனை சாப்பிட்டியான்னு கூட கேட்காம வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செய்ய சொல்லி அவனை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தனே. என் பையனை நானே புரிஞ்சுக்கலையே, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்படின்னு மனோஜை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, போதும் விஜயா, இப்படி உண்மை தெரிஞ்சுதான் நீ முத்துவை பற்றி புரிஞ்சுக்கணுமா? முத்துவோட நல்ல மனசை எல்லாரும் புரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் உனக்கு மட்டும் புரியலன்னா மனோஜ் தான் உனக்கு முக்கியம். மனோஜ் என்ன சொன்னாலும் நம்புவேன்ல அப்படின்னு சொல்ல, நீங்களாவது இந்த உண்மையை சொல்லியிருக்கலாமேன்னு கேட்கும்போது, எப்படி சொல்ல முடியும்? அதான் முத்துவுக்கு பிரச்சனை வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, இங்கே முத்துவே உண்மையை ஒத்துக்கிட்ட மாதிரி அவன் வந்து இங்கே மனோஜ் மேலே எந்த தப்பும் இல்லாத மாதிரி பேசிட்டு மனோஜை காப்பாற்றுறதுக்காக அவன் உண்மையை ஒத்துக்கிட்டானே. அப்போ நான் என்ன செய்ய முடியும்? யாருக்காக பேச முடியும்? அப்புறமும் என் பையன் முத்து திரும்பி வந்தான். நீ வந்து முத்துவை ஏற்றுக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி இங்கே அண்ணாமலை முத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அழுகிறாரு. உடனே முத்துவும், நீங்கள் ஏன்பா அழுகிறீங்க? என்னை என்னைக்கும் அம்மா புரிஞ்சிக்க மாட்டாங்கப்பா. உண்மையை சொல்லி புரிய வச்சு தான் என்னை நான் எல்லாருக்கும் உண்மையை நிரூபிக்கணுன்ற அவசியமே இல்லை. அம்மா நினச்சிருந்தா என் மேலேயும் பாசமாக இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லை, என்னை பிரியணும்னு அம்மா நினச்சிருக்கவே கூடாது. யார் யாரோ என்னென்னவோ சொல்கிறாங்கன்னு என்னை பாட்டி வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க. என்னை பார்க்க வராமல், நான் ஃபோன் பண்ணாலும் பேசாமல், நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு யோசிக்காமல், நான் தனியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு யோசிச்சாங்கல்ல, அவங்க வாழ்க்கை முக்கியம்னு நினச்சாங்கல்ல. இனி நானும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல. நாங்கள் கிளம்புறோம்ப்பா. இந்த வீட்டில் இருந்தால் இனியும் நாங்கள் ரொம்பவே அனுபவிக்கணும். நீங்கள் தேவையில்லாமல் எங்களை பேசினது, அவமானப்படுத்தினது, இந்த வீட்டில் சாப்பிடவே கூடாதுன்னு நினச்சி நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். இனியும் உங்கள் யார் முகத்துலேயும் முழிக்க எனக்கு விருப்பமே இல்லை. இந்த உண்மையை சொல்லி நான் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கல. என் மேலே தப்பே இல்லைன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும், என்னையும் மீனாவையும் யாரும் தப்பாக பேசக்கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த ரோகிணி என்னெல்லாம் பேசுகிறாங்க மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி, என்னவோ மனோஜ் ரொம்ப நல்லது செஞ்ச மாதிரி நினச்சிட்டு இருக்காங்கல்ல. அதனால தான் மனோஜ் எப்படிப்பட்டவன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணுன்றதுக்காக சொல்ல வேண்டிய உண்மையை தெளிவாக சொல்லிட்டேன். இனி யாரும் என்னை பற்றி யோசிக்க வேண்டாம். இந்த வீட்டில் இத்தனை நாள் நாங்கள் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம். இனி இந்த வீட்டில் இருக்கணுன்ற எண்ணம் எனக்கும் இல்லை, மீனாவுக்கும் இல்லை. அப்படி தானே மீனா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, இங்கேருந்து கிளம்பிடலாம். இந்த வீட்டில் நான் வீட்டு வேலை செய்ய தான் இருக்கேன்னு உங்கள் அம்மா நினைக்கிறாங்க. என்னை என்னைக்காவது மருமகளாக நினச்சி என்னை நல்லா பார்த்துக்கணுன்னு உங்கள் அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கா? ரோகிணியை கூட கொஞ்ச நாள் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனால் இந்த வீட்டுக்காக இவ்வளோ வேலை செய்கிறேன். உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறது கூட உங்கள் அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ மட்டும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் அம்மா மனசு மாறினாலும் எல்லாமே கொஞ்ச நாள் தாங்க. அதுக்கப்புறமும் நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னு நினச்சி நம்மளை ஏளனமாக பேசுவாங்க. இப்படிப்பட்ட இவங்களோட நாம் ஏங்க இருக்கணும்? இந்த வீட்டில் இருக்கிறத விட தனியாக இருந்துக்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே அண்ணாமலையும், நீ ஏன் முத்து இங்கேருந்து கிளம்பணும்? நீ எந்த தப்பும் செய்யலை. அதான் உண்மை என்னன்னு புரிய வச்சிட்டல. மனோஜ் மேலே தப்பு இருக்குன்னு மனோஜே ஒத்துக்கிட்டான். அவன் என்ன செஞ்சான்றதையும் எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டான். அப்புறம் நீ ஏன்பா இங்கேருந்து கிளம்பணும்? தப்பு செஞ்ச மனோஜை நானே வெளுத்து வாங்கி இங்கேருந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல, வேண்டாம்ப்பா. என்னால், நான் சொன்ன உண்மையால் யாரும் இந்த வீட்டிலேருந்து வெளியில் போக வேண்டாம்.
நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் நினச்சாங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே பதில் இதுதான். நான் எல்லாருக்கும் உதவி மட்டும்தான் செய்வேன். என்னால் யாருக்கும் இப்படி ஒரு பிரச்சனையை என்றைக்கும் நினச்சி பார்க்கவும் முடியாது, செய்யவும் முடியாது. இந்த மனோஜுக்கு நல்லது செஞ்சப்பெல்லாம் நான் இப்படி தான்ப்பா அவமானப்பட்டு நின்றுருக்கேன். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனி எனக்கு யாருமே வேண்டாம். யாரும் என்னை புரிஞ்சுக்கவும் வேண்டாம். எனக்குன்னு மீனா இருக்கும்போது எனக்கு மீனாவே போதும்ப்பா. எனக்கு ஆறுதலாக பேசவும், சாப்பிட்டீங்களான்னு சொல்லி என்னை கவனிக்கவும் என் கூட மீனா இருந்தாலே போதும். நான் ரொம்ப நல்லா இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். இந்த வீட்டில் எல்லார் கூடயும் இருந்து நான் கஷ்டப்படுறத விட தனியாக மீனா கூட இருந்தால் தான் நாங்கள் 2 பேரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். இத்தனை நாள் ஆகுது இந்த மனோஜை புரிஞ்சுக்காம அவனுக்குன்னு தங்குறதுக்கு நல்ல ரூமெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. ஏன் இந்த ரவி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ருதி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு அவங்களுக்காக கூட தனி ரூமெல்லாம் இருக்குது. நானும் மீனாவும் எங்கே தங்கியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும்லப்பா. நாங்களே வந்து ரூமெல்லாம் கட்டணும்னு அம்மா அதை பற்றிலாம் பேசி பேசி அவமானப்படுத்துவாங்க. எதுக்குப்பா? இத்தனை நாள் நாங்கள் சம்பாதிச்ச பணத்தை இந்த வீட்டுக்காக தான் கொடுத்துட்டு இருந்தோம். அந்த பணத்தெல்லாம் நான் சேர்த்து வச்சுருந்தா நான் வீடே கட்டியிருக்கலாம். எதுக்காக இவங்க வீட்டில் நான் ரூம் கட்டணும்? எதுக்காக நான் இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படணும்? அதனால தான் என்னை புரிஞ்சிக்காத யாரும் எனக்கு தேவையில்லைப்பா. இனி என்கிட்ட யாரும் பேசவும் தேவையில்ல. அப்பப்போ வேணும்னா என்னை பார்க்க வாங்கப்பா. நீங்கள் கூட உண்மையை சொல்லாமல் தான் இருந்தீங்க. மீனாவால் தான் எல்லாரும் முன்னாடி உண்மையை சொன்னீங்க. யாரையும் தப்பாக நான் பேச வரல. ஏன்னா நாங்கள் நிம்மதியாக இருக்கணும். இனி நானும் மீனாவும் சந்தோஷமாக இருக்கணும். யார் மூலமாகவும் எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா நாங்கள் தனியாக தான் இருக்கணும். நீ கிளம்பு மீனா. இனி இந்த வீட்டில் நீ வேலை செய்ய வேண்டாம். யாருக்கும் மருமகளாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ ஏன் மனைவியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிட்டு முத்து மீனாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே வந்த விஜயாவும், வேண்டாம் முத்து, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், உன் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாமே என் தப்பு தான். இந்த மனோஜை நம்பி நம்பி எல்லா விஷயத்துலையும் நான் ஏமாந்துட்டேன். இப்போ இந்த பிரச்சனையிலையும் வந்து மனோஜ் தான் இருக்கான்னு எனக்கு இப்போ தானே முத்து தெரியும். முன்னாடியே நீ சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லும்போது, எங்கம்மா நான் பேசுகிறத கேட்டீங்க? என்னை மகனாக ஏற்றுக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து தானே இருந்தீங்க. இந்த முத்துவை கூப்பிட்டு போங்க, இவன்லாம் இனி இந்த வீட்டுக்கு வரவே வேண்டான்னு நீங்கள் பேசுனீங்கல்ல, அப்போவே புரிஞ்சுக்கிட்டேம்மா. நீங்கள் எனக்கு அம்மாவா இல்லை, இந்த மனோஜுக்கு மட்டும்தான் அம்மாவாக இருக்கிறீங்கன்னு. அப்புறம் எதுக்குமா இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? உண்மையை சொன்ன உடனே மனசு மாறிடுவீங்க அப்படி தானே? உண்மையை சொல்லலைன்னா உங்கள் பையன் முத்துவை நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்கல்ல. நீங்கள் மனோஜ் கூட இங்கேயே இருங்க, நான் கிளம்புறேன். உங்களுக்காகலாம் நான் மனசு மாற மாட்டேன், உங்களை நான் நம்பவும் மாட்டேன். வாமினா போகலாம். உங்களுக்கு எப்பயுமே பணம் தாம்மா முக்கியம். அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை நம்பி இந்த வீட்டில் இருந்தால் நானும் மீனாவும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு இருக்கணும். அதெல்லாம் எதுக்காக நடக்கணும்? நாங்களும் நல்லபடியாக முன்னேறுவோம். அதுக்கு நானும் மீனாவும் தனியாக இருந்தால் தான் சரிப்பட்டு வரும். இனி உங்களுக்காக நாங்கள் சமைச்சு கொடுக்கவும் வேண்டாம், உங்களெல்லாம் நினச்சி நாங்கள் கஷ்டப்படவும் வேண்டாம்ல அப்படின்னு மீனா முத்து ரொம்பவே கோவமாக உண்மை என்னென்னு புரிய வச்சது மட்டும் இல்லாமல் விஜயாவை வெளுத்து வாங்கிட்டு மீனாவை ரொம்ப சந்தோஷமாகவே முத்து அந்த வீட்டிலேருந்து கூப்பிட்டு போகிறாரு. மீனா அழுதுகிட்டே அண்ணாமலையை பார்த்து கண் கலங்கிக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வர காரணம் அண்ணாமலை மாமா. ஆனால் இந்த உண்மையெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே முத்து கூட மீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே விஜயாவும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க நீங்கள், முத்து வந்து உண்மையை சொன்னதுக்கப்புறம் முத்துவை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என் பையன் முத்துவை வந்து வெளியில் போகும்போது நீங்கள் ஏன் போக வேண்டான்னு சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு சொல்லணும்? இந்த வீட்டில் இருந்து அவங்க கஷ்டப்படுறதை விட வெளியில் போய் நிம்மதியாக இருக்கட்டும் தான் நானும் நினச்சேன். நீ என்ன அவங்களுக்கு நல்லதாக செஞ்ச? இல்லையே, இந்த வீட்டிலையே அவங்க இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சதானே. அப்புறம் இப்போ அவங்க கிளம்புனதுக்கப்புறமா இப்படி பேசிகிட்டு இருக்க. உனக்கு மனோஜோட வாழ்க்கை தானே முக்கியம். அதானே இங்கே முத்துவை பற்றி யோசிக்காமல் இத்தனை நாள் இருந்த. இப்போ என்ன மனசு மாறின மாதிரி பேசுகிற? உன்னை நம்பக்கூடாதுன்னு முத்து சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே விஜயாவும், ஆமாங்க, என் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணுன்னு உங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் தான் இந்த மனோஜ் பேச்சை கேட்டு முத்து உண்மையாகவே தப்பு பண்ணியிருப்பான்னு நம்பி நான் இப்போ ஏமாந்து போய் நிற்கிறேன். என் பையன் முத்துவை இனியாவது பக்கத்துலேயே வச்சு நல்லபடியாக பார்த்துக்கணும், ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும்னு நினச்சேன். அதுவும் இனி நடக்காது போலையே. என் மருமக மீனாவும் முத்துவும் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வரணும்னு சொல்கிறாங்க. என்றைக்கும் அது நடக்கவே நடக்காது. இனி முத்து அவன் வேலையை பார்ப்பான். இந்த வீட்டுக்கு மீனா வரணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் வீட்டில் இனி சமைக்க யாருமே இல்லைன்றதுக்காக தானே. இனி ஏதாவது பேசினேன் அவ்வளோதான் விஜயா, நான் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க மாட்டேன்னு அண்ணாமலை ரொம்ப கோபமாக பேசுகிறாரு.
உடனே விஜயா மறுபடியும் இங்கே மனோஜை பார்த்து பேசுகிறாங்க. உன்னால தான் உன்னை நம்பி நான் இப்போ ஏமாந்து போய் நிற்கிறேன். என் பையன் முத்து வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் இப்போ நீ மட்டும் இல்லை, நானும் தான். எல்லாமே உன்னை நம்பினதுனால தான். இந்த முத்து மேலே தான் தப்பு இருக்குன்னு நீ சொல்ல அப்படியே நம்பிட்டேன். கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருந்துட்டேனே. என் பையன் முத்து வந்து எந்த தப்பும் செய்யலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன். ஏன் இப்படி போய் சொல்லி ஏமாத்துனேன்? சொல்லப்போனால் நீ தான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கணும். ஆனால் முத்து இப்போ கூட நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு தன்னுடைய மனைவி மீனாவையும் கூப்பிட்டுட்டு முத்து வெளியில போய் கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் மனோஜை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா. இந்த ரோகிணி தான் என்னை ஏமாத்துனான்னு நினச்சேன், ஆனால் நீயும் இப்படி செஞ்சிட்டல. இனி யாரும் என்கிட்ட பேசாதீங்க. மீனா முத்து இந்த வீட்டுக்கு வந்தாதான் நான் இனி சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்ல, இனி அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த வீட்டு பக்கமே வரமாட்டாங்க. நான் முத்து மீனாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ மனசு மாறினாலும் நீ கண்டிப்பாக திருந்த மாட்ட விஜயா. அதனால் முத்து மீனா எடுத்த முடிவு ரொம்ப சரிதான் அப்படின்னு அண்ணாமலை கோவமாக பேசிட்டு போகிறாரு. முத்து மீனா எடுத்த முடிவெல்லாம் நினச்சி பார்த்து விஜயா ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க. அங்கே மீனா அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே முத்துவும், எதுக்கு மீனா, இனி நீ சந்தோஷமா இருக்கணும் மீனா, எவ்வளோ வேலை அங்கே செஞ்சுக்கிட்டே இருப்ப, உனக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு சொல்லும்போது, அதாங்க எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. உங்கள் அப்பாவை உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், உங்கள் அப்பாவை விட்டு நான் எங்கேயும் வரவே மாட்டேன்னு சொல்வீங்களே, எனக்காக இப்படி குடும்பத்தையே விட்டு பிரிஞ்சு வந்திருக்கிறீங்களே, நான் எந்த பிரச்சனையும் செய்யாமல் விஜயாத்தை என்ன பேசினாலும் நான் பொறுமையாக இருந்திருக்கணும், உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினேங்க, அதனால தானே பிரச்சனை பெருசாச்சு, நீங்களும் உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னு மீனா அழுகுறாங்க. உடனே முத்துவும், எவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருக்க முடியும் மீனா? எங்கள் அம்மா என்ன என்ன வேணாலும் பேசட்டும், நான் அமைதியாக இருப்பேன். ஆனால் உன்னை பேசினா நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? உன்னை மருமகளாகவே ஏற்றுக்காம இருந்தாலும் எனக்காக நீ அங்கே எல்லாருக்கும் உதவி செய்கிற, வீட்டு வேலையெல்லாம் செய்கிற. எங்கள் அம்மா என்ன பேசினாலும் அமைதியாக பொறுமையாக தானே இருந்த. ஆனால் இப்போ என் மூலமாக உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா தானே உனக்கு இவ்வளோ கோவம் வந்தது. எங்கள் அம்மாவை நீ கேள்வி கேட்கணும்னு நினச்ச. எங்கள் அம்மா என்ன மகனாக ஏற்றுக்கணும் அப்படின்னு தானே யோசனை பண்ணேன். உன்னை மருமகளாக ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, என் மனசை எங்கள் அம்மா புரிஞ்சுக்கணுன்னு தானே நீ இப்படிலாம் பேசின. உன்னை பற்றி எனக்கு தெரியும் மீனா. இத்தனை நாள் அந்த வீட்டில் சந்தோஷமே இல்லாமல் இருந்த. இனி நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். என்ன, இப்போ நம்ம இந்த வீட்டில் இருக்கோம். நம்ம நல்லபடியாக சம்பாதிச்சா நமக்குன்னு கண்டிப்பாக ஒரு வீடை வாங்க முடியும். நல்லபடியாக வீடெல்லாம் கட்ட முடியும் மீனா. எனக்கு நம்பிக்கை இருக்குது மீனா. நீ நிம்மதியாக இருக்கணும். இனி எங்கள் அம்மா உன்னை பேசவும் மாட்டாங்க, திட்டுறதுக்கு இங்கே அவங்க இல்லவும் இல்லை. அதனால் நம்ம வேலையை பார்ப்போம். அவங்கள பற்றிலாம் நீ யோசிக்காத. அந்த வீட்டில் அவங்க எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம யாரை பற்றியும் யோசிக்க வேண்டாம் மீனான்னு இங்கே மீனாக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. அந்த சமயம் அங்கே மீனாக்கு ஃபோன் வருது. டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. மீனாவும், நான் தனியாக இருந்து டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சுட்டு இருந்தேன். இனி நம்ம 2 பேரும் சேர்ந்தே இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் செஞ்சு நம்ம முன்னேறி காட்டணுங்க. உங்கள் அம்மா மனசு மாறி இருந்தாலும் இங்கே வந்து கண்டிப்பாக நாம் இப்போ தனியாக இங்கே கஷ்டப்படுவோன்னு எல்லாரும் நினைப்பாங்க. உங்கள் அண்ணன் மனோஜ், ரோகிணின்னு அந்த பேச்சு பேசினாங்கல்ல, நாம் வந்து மனோஜ் மாதிரி நிறைய சம்பாதிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காகவே நல்லா சம்பாதிச்சு காட்டணுங்க. உங்கள் அம்மா உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டாம். உங்களை மகனாக ஏற்றுக்கிட்டாலும் இனி நம்ம அந்த வீட்டுக்கு போக போகிறதும் கிடையாது. ஆனால் அண்ணாமலை மாமாவை நம்ம நல்லா பார்த்துக்கணும்ல, அதுக்காகவே நமக்குன்னு ஒரு வீடு வேணும்னு சொல்லி இங்கே மீனாவும் முத்துவும் தனியாக வந்ததால் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக இங்கே தன்னுடைய வாழ்க்கையவும் பார்க்குறாங்க. நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மீனாவுக்காக முத்துவும், முத்துவுக்காக மீனாவும் ஒவ்வொரு வேலையாக செஞ்சு முன்னேறுறாங்க. நல்ல பணம் சேர்த்து வைக்கிறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்தையும் வாங்குறாங்க. வீடெல்லாம் கட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்க அண்ணாமலையை முத்து இங்கே விஜயா வீட்டிலேருந்து தன்னுடைய வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இதெல்லாம் பார்த்த விஜயா வந்து ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. நான் முத்து மீனாவை புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் என்ன பார்க்கக்கூட முத்து மீனா விரும்பலை. அது மட்டும் இல்லை, என்னை அம்மாவா ஏற்றுக்கவே கூடாதுன்னு முத்து வந்து இப்படி ஒரு முடிவெடுத்துட்டான். ஆனால் என் வீட்டுக்காரர் மட்டும் நல்லா இருக்கணும்னு தன்னுடைய வீட்டுக்கு முத்து வந்து கூப்பிட்டு போயிட்டான். எப்படியோ முத்துவும் மீனாவும் நல்லா இருக்கட்டும். நான் செஞ்ச தப்புக்கு தான் இப்படி தனியாக இருந்து நல்லா அனுபவிக்கிறேன். இந்த மனோஜை நம்பினல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். என் பையன் முத்துவையும் என் மருமக மீனாவையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனியாவது அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு மனசு மாறின விஜயாவும் முத்துவை பற்றியும் மீனாவை பற்றியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இங்கே முத்து மீனாவோட நல்ல மனசுக்கு அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா.